சிம்பிளான கிறிஸ்பியான ரைஸ் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு அரை கப் அரிசியும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா ஸ்டைலில் அந்த சைடு வந்து பண்ணுறது. அதுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னா தக்காளி சட்னியோட எடுத்துக்குவாங்க. கடைகளில் நார்மலாக இது கிடைக்கும். இப்போது ரைஸ் அரை கப் எடுத்துக்கலாம். எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ரேஷன் ரைஸ் எடுத்துக்கலாம், பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை கொல்லம் ரைஸ், சோனா மசூரி, பொன்னி ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் முதல்ல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். அப்படி இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். ஸோ இது பாருங்கள், ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுக்கணும். இப்போது நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேட்டராக அரைக்கணும். நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான். ஸோ இப்படி வந்துடுச்சு. நான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போடலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு இதிலையே போட்டுட்டு நாம் திரும்ப அரைக்கணும். அதே மாதிரி தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணியாக ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவோ மைதாவோ இல்லை கடலை மாவோ ஏதாவது ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக அரைச்சிடணும். இப்போது 2 நிமிஷம் பீட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நல்ல ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். இப்போது பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி அரிசி மாவும் மைதா மாவும் நான் போடுறேன். இந்த மைதா போடுறதுனால என்ன ஆகும்னா அது வந்து ஆயிலை அப்சர்வ் பண்ணாது, எண்ணெய் குடிக்காது. நீங்கள் இதெல்லாம் போடாமல் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணிவிடும் அப்படியே. ஸோ நல்லா சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி அடிக்கணும். இதுக்கு வந்து மினிமம் 5 to 6 மினிட்ஸ் ஆகும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் ரைஸ் போட்டிங்க அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் கிறிஸ்பினஸ்க்காக போட்டுக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் குறைவான ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பக்கூடாது. அந்த டைமில் அது சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. ஓரளவுக்கு அது கிறிஸ்பியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இது மாதிரி மினி பஜ்ஜி தான் நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும். பெருசாக போட்டுறாதீங்க. குட்டி குட்டியாக போடும்போது சீக்கிரமாக வேகும், கிறிஸ்பினஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற உங்களுக்கு கையால் போட முடியலன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மில்க் கவர் எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி நம்ம சின்ன சின்ன பால்ஸாக போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா தேங்காவோட மூடி எடுத்துகிட்டு அதில் ஓட்டை போட்டு அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் பிகினர்ஸாக இருக்கிறீங்க தெரியல அப்படின்னா இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் கூடயே தேங்காய் சட்னி, நல்ல கார மிளகாய் சட்னியோட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே மெத்தடில் நான் இட்லி மாவில் போண்டா பண்ணியிருக்கேன். அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் உத்தமி கிச்சனில். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ், வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.